ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப்ஸ். இப்போ நம்ம ரீசெண்டாக என்னென்ன மூவிஸ் அண்ட் சீரிஸ்லாம் அந்த வீக்கு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். அண்ட் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி நம்ம தேட்டரில் ரிலீஸ் ஆன மெயினாக 2 மூவியை கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனோட 6th பார்ட் கண்டிப்பாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மிஷன் இம்பாசிபிளோட ஃபைனலான மூவி தான் த ஃபைனல் ரெக்கார்டிங். அண்ட் ரெண்டுமே பயங்கரமாக இருக்குது, வர்த் வாட்சான மூவி. அண்ட் இன்கேஸ் தேட்டரில் போய் நல்ல மூவியை பிளான் பண்ணலான்னு இருந்தீங்கன்னா இந்த 2 மூவியும் டெஃபினட்டாக நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம ஓடிடிஸில் என்னென்னலாம் வந்திருக்கு அது அப்படி வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எ ஹார்ட் டேன்னு சொல்லிட்டு 2014 ரிலீஸ் ஆன மூவி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கொரியன் மூவி தான். இப்போ நம்ம ப்ரைம் வீடியோவில் தமிழ் டப்டோட அவைலபிளாக இருக்குது. IMDbலையும் 7.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் கான்செப்ட் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஹீரோன்னு சொல்கிறதா வில்லன்னே வச்சுக்கலாமே. அவர் மெயின் தான ஒரு கேரக்டர். அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் டோட்டலி ஒரு கரப்டான ஒரு ஆஃபீஸர் தான், டிடெக்டிவ் மாதிரி தான். அண்ட் பை த வே அவர் வந்து ஒரு அவங்க மதர் ஒரு ஃபியூனரல்லேருந்து போயிட்டு இருப்பார். அண்ட் ஒரு ஆளை வந்து அங்கேயே ஒரு காரால் இச்சிருவார். அண்ட் ஆல்மோஸ்ட் அவனை இறந்துருவான். ஸோ இதுக்கப்புறமா அங்கேருந்து அவரோட பேட்டில் காட்டும் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். ஃபைனலாக அது போய் எப்படி முடியுதுன்னு தான் என்கிட்ட நீங்கள் இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. ஏன்னா அவர் எல்லா எவிடன்ஸ் எல்லாத்தையும் இவரே டிடெக்டிவ் தானே எல்லாத்தையும் மறைக்க ட்ரை பண்ணுவார். பட் ஒரே ஒரு ஆள் பார்த்துருவான். அண்ட் அதுக்கப்புறமா என்ன நடக்குது அது நீங்கள் பொறுமையாக இந்த மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி பேட் கைஸ் ரெயின் ஆஃப் கேஆஸ்ன்னு சொல்லிட்டு 2019 ரிலீஸ் ஆன மூவி. மெயினாக நம்ம மெடாங் சியோக் ஏகே நம்ம டான்லி தான் உள்ளே வச்சிருக்காரு. IMDbல 6.2. அண்ட் இந்த மூவி ஃபுல்லாமே யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது ஃப்ரீயாக. ஜஸ்ட் இந்த மூவி நேம் போட்டு தமிழ் டப்டுன்னு போட்டிங்கன்னா டேரெக்டாக வந்துடும். கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பிரிசனர்ஸ் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்து வரைக்கும் அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் நடுவில் வந்து அவங்கெல்லாம் எஸ்கேப் ஆயிடுவாங்க. அண்ட் இதுக்கப்புறம் அவங்கள பிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு டீமை சேர்க்குறாங்க. அண்ட் அதில் தான் நம்ம ஹீரோவும் உள்ளே இருக்கார். ஸோ உங்களுக்கு தெரியும் அவருக்கு சும்மாவே கிரிமினல்ஸ்னாலே பிடிக்காது, பார்த்தான்னா என்னெல்லாம் பண்ணுவாருன்னு. அண்ட் இந்த வாட்டி தேடி ஒரு பிரிசனர்ஸாக வந்து எப்படி பிடிச்சி திருப்பி அவங்கள ஒழுங்காக ஜெயிலில் போய் சேர்க்கறது தான் நம்ம ஹீரோவோட ஒர்க்கு. பட் இதை வந்து ஃபுல்லாக கொஞ்சம் டீம் ஒர்க்காக பண்ணுறாங்க. ஆனால் மெயினாகவே நம்ம மெடாங் சியோக் இருக்காரா, ஸோ அவருக்காகவே கண்டிப்பாக படத்தை பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டியர் ஹாங்ராங்கன்னு சொல்லிட்டு 2025 ஆக்சுவலி இப்போ தான் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ரிலீஸே பண்ணியிருக்காங்க இந்த என்டையர் சீரிஸ். அண்ட் டோட்டல் 11 எபிசோட்ஸோட அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்டோட தான். அண்ட் ஆக்சுவலி நான் இந்த சீரிஸ் இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல. பட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபுல்லாகவே ஒரு மீடியல் பீரியடான ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஹேரான விஷயம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா. ஃபேமிலியிலே வந்து லைக் ஒரு பையனை தான் அவங்க இன்கேஸ் அவங்கள முன்னாடி யாரோ இறந்துட்டாங்கன்னா டோட்டல் எல்லாம் சொத்துமே வந்து அந்த ஒரு பர்சனுக்கு கிடச்சிரும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது இந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனே சடனாக மிஸ் ஆயிடுவான். திருப்பி நிறைய வருஷம் கழிச்சு வந்துற மாதிரியும் மெமரி லாஸ் ஆயிரும். இது உண்மையான அந்த பையன் தானா இல்லை வேறு யாரோவா, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸோடு தான் இந்த எல்லாத்தையும் இந்த சீரீஸில் கொண்டு வந்திருக்காங்க. பை த வே நானும் இன்னும் பார்க்கல, இனிமேல் தான் பார்க்கணும். ஜஸ்ட் கான்செப்ட் அண்ட் அவுட்லைன் மட்டும் சொல்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் மீடியல் டைப்பான ட்ராமாஸ் பிடிக்கணும்னா இதை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஒர்க்கிங் மேனோட மூவியும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லபடியாக தமிழ் டப்டோட ப்ரைம் வீடியோவில் வந்துருச்சு. IMDbலையும் 5.7 ரேட்டிங் தந்துருக்காங்க. ஆக்சுவலி நானும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசன் ஸ்டாட்டமோட ஃபேன் தான். லைக் அவரோட எல்லா மூவிஸுமே நான் பார்ப்பேன். அவர் மூவிஸ் பார்க்குற மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சோலோ ஒன் மேன் ஆர்மியான அந்த கான்செப்டான ஸ்டோரிஸ் எடுத்துகிட்டு இருப்பார். லைக் ஒரு ஹிட்மேன் மாதிரியும் அசாசின் மாதிரியும். அண்ட் அவருக்கு ஒரு மிஷின் கிடச்சா அவர் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவார். இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பார் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில். பட் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அண்ட் அதை சால்வ் பண்ண போயிட்டு இவர் வந்து நிறைய பிரச்சனைலாம் மாட்டிப்பார். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வந்து ஒரு பொண்ணை வந்து எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கும். இதுதான் வந்து ஸ்டோரியாக இருக்கும். பட் இந்த படத்தில் ஏன் தெரில எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு லேகியும் சொல்லலாம். அண்ட் கொஞ்சம் ட்ராபேக்கான சில நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபீல் ஆச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் குவாலிட்டி வந்து டாப் நாச்சா இல்லை, அது கொஞ்சம் லோ பட்ஜெட் மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகிருக்கு. உங்கள் கைக்கு ஜேசன் ஸ்டாட்டமை தந்திருக்காங்க, பட் அதை அவங்க கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. பை த வே ஆனால் இன்கேஸ் நீங்கள் ஜேசன் ஸ்டாட்டம் ஃபேன் இல்லை உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் மூவி வேணும் அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து இன்னொரு சீரிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம பெட்டுன்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போதைக்கு டோட்டல் 10 எபிசோட்ஸோட அவைலபிளாக இருக்குது. ஜென்ட்ருக்கு IMDbல இப்போதைக்கு 5.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கும். இதோட கம்மியாகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் பை த வே இந்த சீரிஸ் வந்து நானும் இப்போ தான் பார்த்தேன் அண்ட் பார்த்துட்ருக்கேன் ஆக்சுவலி. அண்ட் இப்போ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராகவே அவங்க காமிச்சிருக்காங்க. என்னையா ஸ்கூல் இது. ஸோ ஜப்பான்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அண்ட் உள்ளே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இவங்க கேம்லிங் வச்சு தான் எல்லா விஷயங்கள் பண்ணுறாங்க. அண்ட் அதனால தான் இந்த டைட்டில் இந்த பெட்டுன்னு வச்சுருக்காங்க. ஸோ நிறைய விஷயம் பார்க்கும்போது எப்படி அதெல்லாம் ரியலாக நடக்க வாய்ப்பே கிடையாது. தெரில உலகத்தில் இந்த மாதிரிலாம் சில இடத்துல இருக்கோ. ஸோ அந்த மாதிரி நிறைய டவுட்ஸோடு தான் நானும் பார்த்துட்ருக்கேன். பட் இப்போ வரைக்கும் கொஞ்சம் நல்லபடியாக தான் இருந்திருக்கு. டாப் நாட்ச்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான சீரீஸாக தான் இப்போதைக்கு இருக்குது. பட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வேணால் ஃபுல் ரிவ்யூ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சீக்ரெட் வி கீப்னு சொல்லிட்டு இன்னொரு மினி சீரிஸ் தான் இதுவும் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் டோட்டல் 6 எபிசோட்ஸ் தான். IMDbல இப்போதைக்கு 6.9. இதோட ஒரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின் ஆக்ட்ரஸோட நெய்பர்ஸ் இருப்பாங்க பக்கத்து வீட்டில், அவங்க சடனாக காணாமல் போயிடுறாங்க. ஸோ அது எப்படி காணாமல் போனாங்க அண்ட் இப்போ இவங்களே வந்து இது ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டோரி கான்செப்ட். அண்ட் இதால் இவங்க நிறைய விஷயங்கள் சில கண்டுபிடிக்கிறாங்களாம், சில ஹிடன் சீக்ரெட் மிஸ்ட்ரிஸ் எல்லாம். ஸோ அதால் அவங்க லைஃப் ஃபுல்லாக டோட்டலாக மாறப்போகுது. ஸோ அந்த மாதிரி கான்செப்டோட தான் இது கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டைட்டில் சீக்ரெட் வி கீப்னு சொல்லிட்டு அவங்க எதை மென்ஷன் பண்ணுறாங்க அதை பொறுமையாக நீங்கள் இந்த சீரீஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மினி சீரீஸ்னாலே இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, ஈஸியாக நீங்கள் ஒரே நாளில் ஒரே ஸ்டேஜில் உட்காந்து கூட முடிச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி அன்பிரேக்கபிள் பாயோட ஒரு மூவி நம்ம 2025 ரிலீஸ் ஆனது. IMDbயும் 5.8 அண்ட் நம்ம பிரைம் வீடியோ சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு இமோஷ்னல் ட்ராமா அண்ட் கலர்ஃபுல் ப்ளஸ் கொஞ்சம் இன்ஸ்பைரிங்கான ஒரு மூவியை தெரியுங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையனை தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் அவனுக்கு ஒரு ரேரஸ்டான ஒரு டிஸார்டராகவும் கூட இருக்குன்னு சொல்லலாம். போன்ஸ்லாம் வந்து ரொம்பவே வீக்குன்னு கூட சொல்ல முடியாது, அது டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஸார்டரு. பட் அது சீக்கிரமாக உடஞ்சிரும். ஸோ லைஃப் இப்போ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப சேஃபாக செக்யூராக போனோன்னு. அண்ட் இது வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து எப்படி அந்த பையனை ஃபர்ஸ்ட் அவங்களும் ரொம்ப பயப்படுவாங்க, விளையாட மாட்டாங்க, எதுவும் விளையாட முடியாது. அவங்க ரொம்ப அவங்க ஃப்யூச்சர் பற்றி யோசிச்சு அவங்களும் ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. பட் அந்த பையன் இதெல்லாம் தாண்டி இல்லை என்னாலையும் நார்மலான ஒரு பையன் மாதிரி வாழ முடியும்னு சொல்லிட்டு அது எப்படி காமிக்கிறான், அதை தான் வந்து நல்ல ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டீசெண்டான ஒரு மூவி தான். IMDb ரேட்டிங்ஸ் மேபி கம்மியாக தந்திருக்கலாம், பட் ஒரு ப்ளசண்ட்டான மூவி. அண்ட் மெயினாக இந்த மாதிரி மூவிஸ்லாம் வந்து கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருக்குமா, அதுக்காக தான் ஹைலி சஜஸ்டட். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலியன்ட் 1ன்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் மிலிட்ரி ஆக்ஷன் கேட்டகரியான மூவியை வந்து இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு IMDbல இதுக்கு 5.2 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. ஒரு நார்மல் ஆவரேஜான ஒரு மூவினே நம்ம வச்சுக்கலாமே. இவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, US சைட்லேருந்து நார்த் கொரியா உள்ள ஒரு ஆக்சுவலி வேறு எதுக்கோ போயிருப்பாங்க. பட் சடனாக அங்கே போயிட்டு கிராஷ் ஆகிட்டு அண்ட் அங்கே வந்து தப்பிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் மாறிடும். ஸோ நிறைய பேர் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வேற ஒரு கண்ட்ரிக்கே போயிருக்காங்களே. ஸோ தப்பு யார் மேலே கேட்டால் இவங்க மேலே தான். பட் எப்போவுமே US வந்து இல்லை நாங்கள் தான் கெத்து மாசுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. பை த வே இப்போ படத்தோட கோர் கான்செப்ட், இந்த சோல்ஜர்ஸ்லாம் எப்படி திரும்பியும் சேஃபாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க, நீங்கள் அப்படி இந்த மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு மிலிட்ரி ஆக்ஷன் பிடிக்கணும்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வெட்டிரன் சொல்லிட்டு 2015 ரிலீஸ் ஆன இன்னொரு கொரியன் மூவி. இது கூட இப்போ நம்ம யூடியூப்பில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. IMDbலையும் 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஒரு பயங்கரமான க்ரைம் ஸ்டோரி வேறு உங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நானும் இனிமேல் தான் இந்த மூவியோ பார்க்கணும். பட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிடெக்டிவ் வந்து இன்னொரு கேரக்டர் வந்து எப்படியாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காராம். பட் அட் த சேம் டைம் இன்னொரு ரொம்ப ரிச்சான ஒரு பையன், ஓகேங்களா, அவங்க வந்து எப்படியாச்சும் இந்த பையனை வந்து போட்டு தள்ளிடலாம் அண்ட் டிடெக்டிவ் எப்படியாச்சும் இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுடலான்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு பக்கம் ஃபுல்லாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து ஸ்டோரி வந்து ஒரு சர்க்கிளான ஒரு கான்செப்டில் போயிட்டு இருக்கு போல். ஸோ அதனால எக்ஸாக்டான என்ன விஷயம்னு சொல்லிட்டு என்னாலே கண்டுபிடிக்க முடியல. பை த வே இந்த மூவியை நீங்கள் பார்த்துருந்தீங்க இல்லை எப்படி இருந்திருக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வேணால் ஷேர் பண்ணுங்கள். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கொரியன் மூவிஸ்னாலே ஏதோ ஒரு வித்தியாசமான ஸ்டோரியோடு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக இந்த வீக்கில் எக்கச்சக்கமான மூவி சீரிஸோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பை த வே ஆல்ரெடி பார்த்து நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனு, நம்ம மிஷன் இம்பாசிபிள் இந்த பார்க்குறதுக்கே கரெக்டான நம்ம டைம் போயிடுச்சு. பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்ட் தமிழ் டப்ஸ்லையும் அத்தனை மூவிஸ் OTT சைட்லேருந்தும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, யூடியூப்லேயும் நிறைய நல்ல நல்ல மூவிஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடான விஷயம். பட் நம்ம பிரைம் வீடியோ அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சது இந்த டேட்டில் இந்த மூவிஸ் வரப்போகுதுன்னு. பட் பை த வே நீங்கள் ஏதாச்சும் மூவி பார்த்துருந்தீங்க, உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்திருக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் தேட்டரில் போய் ஒரு மூவி பார்க்கலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஃபைனல் டெஸ்டினேஷன், மிஷன் இம்பாசிபிள் ரெண்டுமே பயங்கர ஒர்த்தாக இருந்திருக்கு. ஸோ மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் நம்ம ஷார்ட்டான ப்ளஸ் ரீசெண்டாக வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.